தாளம்பூ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் தாளம்பூ பிடுங்கலான்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு பின்னாடி வந்தோம். அங்கே தான் தாளைகள் இருக்கும். பிடுங்கலான்னு வந்தால் தாளையே சுத்தமாக இல்லை, அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. ஒரு சில தாளைகள் இருக்குது, அதுவும் வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் வேலி கிடையாது, இப்போ வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பிடுங்குறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த தாளம்பூவில் வந்து ஒரு பழம் ஒன்று, இந்த தாளை மரத்தில் வந்து ஒரு பழம் ஒன்று காய்க்கும் பாருங்க, பழம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க முன்னாடி பிடுங்கி திங்கலாம் அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் தின்றதில்லை. சின்ன வயசில் சொல்லுவாங்க அம்மாச்சிலாம், நிறைய கிடக்கு பழம், தாளம்பழம். தயவு செஞ்சு ஃபாரஸ்ட்டு இதை தலையிட்டு இந்த தாளையெல்லாம் திரும்ப உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப எப்படியாவது தாளம்பூ பிடிங்கிடலான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. தாளம்பூ பிடுங்கினா கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். எத்தனை பேர் தாளம்பூ வச்சு நம்ம கோயிலில் சாமி கும்பிட்ருக்கீங்க, இல்லை வேறு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் தாளம்பூ பிடிக்கும், எந்தெந்த சாமிக்கெல்லாம் தாளம்பூ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளும் ஃபுல்லாக அலைஞ்சாச்சு மக்களே, எங்கேயுமே இல்லை, தாளம்பூங்கிறதே இல்லை. பூரா பிஞ்சு இறங்கியிருக்கு, முள்ளும் செடியுமா இருக்குது, கையெல்லாம் குத்தி ரத்தமே வந்துருச்சு. சரியான கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் தாளம்பூவே இல்லை. அப்பா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. ஆனால் தாளம்பூ மட்டும் கிடைக்கவே இல்லை. நானும் ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன், தாளம்பூ கிடைக்க